மாசம் 15,000 முதல் 25,000 வரை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலமா தங்கள் நிதி சுமை குறையலாம். அது எப்படி திமிங்கலம் அப்படின்னு சொல்றது போல ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன திட்டம்? இந்த திட்டத்தினால யாரெல்லாம் பயனடைவாங்க? அதை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க இருக்கோம். மாதம் 15,000 20,000 அதிகபட்சமாக சொல்லப்போனால் 25,000 சம்பளம் தான். இந்த சம்பளத்தில் வாழ்க்கையை ஓட்டுவது எவ்வளவு கஷ்டம் என்று அந்த வருமானத்தில் வாழ்பவர்களுக்கு தான் தெரியும். மாதம் ஆரம்பிக்கும் போதே வீட்டு வாடகை, மின் கட்டணம், குழந்தைகளின் பள்ளி செலவு, கடன் இஎம்ஐ, திடீர்னு வர மருத்துவ செலவு, இதை எல்லாத்தையும் நினைச்சாலே இந்த மாதம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம்தான் முதல்ல வரும். அந்த நேரத்தில் தான் பலருக்கு தெரியாத ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. முன்னாடியே குறிப்பிட்டேன் இல்லையா, இந்த வருமானத்தில் இருக்கிற மக்களுக்காகவே மத்திய அரசு சில முக்கியமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களை சரியாக பயன்படுத்தினா உங்கள் நிதி சுமை நிச்சயமாக குறையும். முதல்ல மருத்துவ செலவை பார்த்துடலாம். ஒரு சாதாரண ஆப்ரேஷனில் தொடங்கி ஒரு திடீர் சிகிச்சை மூலியமாக ஒரே நாளில் பல்லாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அப்பதான் எல்லாருக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தினால என்ன பயன்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியில முழுமையாக பார்க்கலாம். இந்த திட்டம் மருத்துவ கவசம் போல உதவுது. அரசு பட்டியலில் உங்கள் குடும்ப பெயரை இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறலான்னு சொல்லப்படுது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், தினக்கூலி பணியாளர்கள், தனியார் வேலைக்கு போகிற பல பேருக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்குன்னு சொல்லலாம்ப்பா. குறிப்பாக சொல்லப்போனால் மருத்துவ செலவுக்கு பயப்படாமல் வாழ தான் இந்த திட்டம் உதவுது. வேலை நிலை இல்லாதவர்களுக்கு இ-சர்ம் கார்டும் இதனால் என்ன பயனும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெலிவரி பாய், கட்டுமான தொழிலாளி, கடை ஊழியர், டிரைவர், ஹெல்பர், ஃப்ரீலான்சர், இவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான கவலை இருக்குது. அது என்னன்னா, நாளைக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கவலை தான். அதற்காக ஒரு தீர்வாக தான் வந்திருக்கு இ-ஸ்கிராம் கார்டு. இந்த கார்டு இருந்தால் விபத்து காப்பீடு போன்ற பாதுகாப்பு மற்றும் அரசு வழங்கக்கூடிய பல சமூக நலத்திட்டங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை நிரந்தரம் இல்லை என்றாலும் அரசு தரும் பாதுகாப்பு மன நிம்மதியை தரும்னே சொல்லலாம். அடுத்ததாக இபிஎஃப், இஎஸ்ஐ, பிடித்தம் இல்லா பாதுகாப்பு. ரூபாய் 25,000க்கு குறைவாக சம்பளம் வாங்குற பல தனியார் ஊழியர்களுக்கு இபிஎஃப், ஏசி இருக்குது. சிலருக்கு தோணும் சம்பளத்திலேயே பிடிச்சுக்கிறாங்கன்னு. ஆனால் உண்மை என்னன்னா, இபிஎஃப் உங்கள் ஓய்வு கால சேமிப்பு, குறைந்த சம்பளத்திலிருந்தே எதிர்காலத்திற்கான பெரிய தொகை. இஎஸ்ஐ மூலம் குறைந்த செலவில் சில நேரங்களில் இலவசமாகவே மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். அதனால தான் இபிஎஃப், இஎஸ்ஐ சம்பளம் பிடித்தம் என்னும் நினைக்காம பாதுகாப்பு திட்டம்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கல்வி, உணவு செலவை குறைக்கும் உதவிகள். குழந்தைகள் பள்ளி இல்லைனா கல்லூரியில் படிக்கிறாங்களா, வருமானத்தை பொறுத்து பல மத்திய மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் இருக்கு. பல சமயங்களில் இந்த தொகை நேரடியாக மாணவரின் வங்கி கணக்கிலேயே வரும். அதே மாதிரி தான் ரேஷன் திட்டங்களான அரிசி, கோதுமை, பருப்பு, இது எல்லாமே குறைந்த விலையில் கிடைக்கும். மாத செலவில் இது பெரிய மாற்றத்தையும் தருணை சொல்லலாம். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா, நான் வரி செலுத்தலையே அப்படின்னு நினைச்சு அரசு உதவிகள் கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த வருமானத்தில் இருக்கிற மக்கள் தான் நாட்டின் பொருளாதாரத்தை இயக்குகிற உண்மையான முதுகெலும்பு. அதனால தான் உங்களுக்காகவே பல திட்டங்களை அரசு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆதார், வங்கி கணக்கு, மொபைல் நம்பர் சரியாக இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு தடவை சரியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி பார்த்து தகுதி இருந்தால் திட்டங்களை பயன்படுத்திக்கோங்க. சரியான தகவலாக இருந்தால் குறைந்த சம்பளத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை சாத்தியம்தானே.